சட்டமன்றத்திலே இன்றைக்கு எதையும் சாதிக்க முடியாத எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி என்கின்ற ஒற்றை அஜெண்டாவோடு இன்றைக்கு சட்டமன்றத்துக்கு வந்து தோல்வி கண்டு அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பொய்யான பல்வேறு செய்திகளை உங்களிடத்தில் தந்து சென்றிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், திருவாரூரிலே, திருச்சியிலே, நாகையிலே, நாமக்கலிலே யாருக்கும் எதுவும் ஏற்படவில்லை என்று. திருச்சியிலையும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மயக்கமடைந்திருக்கிறார்கள், ஆதாரங்கள் இருக்கின்றன. நாமக்கல்லிலே அன்றைக்கு 35 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் நாகப்பட்டினத்தில் 5 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி சென்ற இடங்களிலெல்லாம் அந்த டிவிக்கு கூட்டம் நடந்த இடங்களிலெல்லாம் மக்கள் கூட்ட நெரிசலிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கூட்ட நெரிசல் எதனாலே வந்தது? அதை நீங்கள் நன்றாக எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது எந்த அரசியல் கட்சி தலைவரும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ ரோட் ஷோவுக்கோ போவதாக இருந்தால் அந்த இடத்துக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாலேயே அவர்கள் அந்த வேனிலே எழுந்து நின்று கொண்டு அங்கே தங்களை காண வந்திருக்கின்ற பொதுமக்களை பார்த்து கையசைத்து கும்பிட்டு அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் தருகிற சால்வைகளை பெற்றுக்கொண்டு செல்வார்கள். இதுதான் வழக்கம். ஆனால் இவர் 500 மீட்டருக்கு முன்னாலேயே வேனுக்கு அந்த பெரிய பஸ்ஸு அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒளிந்து கொண்டு விட்டார், உட்கார்ந்து கொண்டு விட்டார். அதற்கு பிறகு லைட்டுகளையும் அமர்த்தி விட்டார்கள். எந்த ஒரு தலைவராவது தான் இருப்பது வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அமர்த்திவிட்டு எந்த ஸ்பாட்டில் வந்து தான் பேச வேண்டுமோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்தவுடனே லைட்டை போட்டு 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 அமர்த்தினாங்க. சினிமாவில் வந்து லைட்டை அமர்த்தி அமர்த்தி போட்டு காமிக்கிற மாதிரி காமிக்ஸ் இந்த சீன்ஸ் காமிப்பாங்கள்ல, அதுபோல் காமிச்சாங்க. அதனால் மக்கள் கூட்டம் அவரை பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தாலே பின்னாலே இருந்தவர்கள் முண்டி அடித்து கொண்டு முன்னாலே வந்தார்கள். அந்த முன்னாலே எல்லாம் வந்ததுனாலே தான் இன்றைக்கி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அங்கே வந்து மூச்சு திணறித்தான் இன்றைக்கு ஒரு 10-15 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மூச்சு திணறி இறந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வேண்டுமென்றே அங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போல் எங்களுக்கு மின்சாரம் வேண்டாம், நாங்களே ஜெனரேட்டர் வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அப்புறம் அந்த ஜெனரேட்டர் ஏரியில் திடீர்னு வேறு லைட்டை காமிக்கிறாங்க. அந்த மாதிரியான சீன்களை எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்.